ஹாய் விசுவல் கிட்ஸ் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் துபாயில் ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் எப்படி இருக்கும், எந்தெந்த வெரைட்டிஸில் இருக்கும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே மறந்துடாமல் டச் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களை வந்து சேரும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துபாயில் ஸ்ட்ரீட் ஃபுட்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே திரும்பினாலும் பெரும்பாலும் ஷவர்மா கடையும் கிரில் சிக்கன் கடையும் தான் அதிகமாக பார்க்க முடியும். அது இல்லாமல் கேஎஃப்சி, பீஸா, பர்கர் இந்த மாதிரி கடைகள் நிறையா இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். முதல்ல ஷவர்மாவை பற்றி பார்ப்போம். ஷவர்மா செய்கிற ஸ்டைலை பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சிக்கனில் நல்லா மசாலா தடவி அந்த மெஸ்ஸில் நல்லா கோத்து வச்சு அதுக்கப்புறம் ஹீட் ஆன பிறகு அதை செதுக்கி எடுத்து அதில் சில இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து நம்மளுக்கு ஹீட் பண்ணி நல்லா ஒரு அருமையான ஒரு ரோலாக கொடுப்பாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்குள்ள பெரும்பாலான ஷவர்மா கடையை பார்த்திங்கன்னா அவங்க கடைக்கு வெளிப்பக்கம் பிளாட்ஃபார்மில் ரெண்ட்டுக்கு எடுத்து அதில் சேர் போட்டு டென்ட் அடித்து நல்லா மக்கள் உட்காந்து நல்லா சாப்பிட்ற அளவுக்கு நல்லா அழகான முறையில் செட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஷவர்மாவை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடைக்கும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் படும். ஏன்னா அவங்க ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸை பொறுத்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் கொடுக்குறாங்க. இதில் ஸ்பைசி அண்டு நான் ஸ்பைசின்னு 2 வெரைட்டிஸ் இருக்குது. இந்த ஷவர்மாவோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 5 திரம்ஸ் தான். ஒரு சில கடைகளில் அதிகமாக வைப்பாங்க. அவங்க ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸை பொறுத்து ரேட்டு அவங்க நிர்ணயம் பண்ணுறாங்க. இந்த ஷவர்மாவில் என்னென்ன சேர்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குப்ஸில் ஃபஸ்ட்டு கார்லிக் சாஸை தடவிட்டு அதில் சிக்கன் சலாடு என்னென்ன வைக்க முடியுமோ வச்சுட்டு பின்ன தஹினாங்கிற ஒரு சாஸையும் அதில் சேர்த்துட்டு ரோல் பண்ணி ஹீட் பண்ணிடுறாங்க. இந்த ஷவர்மாவை பார்த்திங்கன்னா இது ஒரு அரபிக் ஃபுட். இந்த ஃபுட் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா லெபனானில் ஒரு சில பகுதியில் உள்ள மக்கள் இதை விரும்பி சாப்பிட்டு அங்கேருந்து பரவி கல்ஃபு ஃபுல்லாக வந்ததாக சொல்லப்படுகிறது. அடுத்து கிரில் சிக்கனை பற்றி பார்ப்போம். இந்த கிரில் சிக்கன் மிஷினை பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக வாழ்கிற ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் இந்த கிரில் சிக்கனை பிளாட்ஃபார்ம்லேயே வச்சுருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் இது நம்ம கண்ணில் படும். கோழி நல்லா மசாலா தடவி இந்த மிஷினில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி உருகி எடுத்து அது நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்குறாங்க. நம்ம தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போதே நம்ம அவங்க கடையை பார்க்குற அளவுக்கு நல்ல அட்ராக்ஷனாக செடியெலாம் வச்சு லைட்டிங் போட்டு ஒரு சில கடையில் ஃபேன்லாம் வச்சு கஸ்டமருக்கு நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குற மாதிரி எல்லா கடையும் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு சில கடைகளில் ஃபிஷ்ஷையும் வெளியில் டிஸ்பிளே வச்சுருக்காங்க. நம்ம பிடிச்ச ஃபிஷ்ஷை எடுத்து கொடுத்தோம்னா அதை அவங்க ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. கபாப் மாரி செஞ்சு கொடுப்பாங்க. இதில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த கோழி மேலே தடவுற அந்த மசாலாவில் தான் விஷயமே இருக்குது. அதில் தான் டேஸ்ட்டு கொடுக்குது. ஒவ்வொரு கடையிலையும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும். அது இந்த மசாலாவில் தான் கொடுக்குது. இந்த கிரில் சிக்கனோட பார்த்திங்கன்னா அரபிக் ஃபுட்டான குபோஸ், ஹமோஸ் இதெல்லாம் சேர்த்து வைப்பாங்க. அப்புறம் பூண்டில் தயார் பண்ணுற கிரேவி, இஞ்சியில் தயார் பண்ணுற கிரேவிலாம் வைப்பாங்க. சலாட் ஐட்டம் வைப்பாங்க. வேறு கடையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான டிஷ் ஐட்டம் ஆட் பண்ணி வைக்கிறாங்க.
நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பீஸா எப்படி தயார் பண்ணுற முறை தான். ஒரு சில கடைகளில் நேரடியாக கஸ்டமருக்கு முன்னாடி செஞ்சு காட்டுவாங்க. அதை நம்ம நேரடியாக பார்க்க முடியும் அவங்க என்னென்ன ஆட் பண்ணுறாங்கன்ட்டு. பெரும்பாலான கடைகளில் இது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்காது. இவங்க பீஸாவில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறாங்க, அதுமாரி நான் முன்பு போட்ட கிரில் சிக்கன், ஷவர்மா இதெல்லாம் என்னென்ன சேர்க்குறாங்க ஒரு தனி வீடியோவை நான் அடுத்த வாட்டி கண்டிப்பாக போடுறேன். இந்த பீஸாவில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் தான் இருக்குது. ஒன்று ஸ்பைசி இல்லாட்டி நான் ஸ்பைசி. இதில் நம்ம சிக்கன், பீஃப், வெஜிடபிள்ஸ் எந்த மாதிரி நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி ஆர்டர் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம அடுத்தபடியாக பார்க்க போகிறது KFC சிக்கன். இந்த சிக்கனை பற்றி நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. இது உலகம் ஃபுல்லாக இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இங்கே உள்ள KFC கடைகளில் நம்ம உள்ளே போனோம்னா அங்கே மானிட்டரில் டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. நம்ம தேவைப்படுறத அதில் ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம சேரில் இருக்கலாம், அவங்கள வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. இந்த KFC சிக்கனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்தில் எங்கே போய் சாப்பிட்டாலும் சரி இந்த சிக்கனுடைய டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, இவங்க அனுப்புகிற ஃபார்மேட் உலகம் ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த டேஸ்ட்டில் வேறு யாராலும் கொடுக்க முடியாது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாலில் இருக்கிற ஃபுட் கோர்ட் ஏரியா. இந்த ஃபுட் கோர்ட் ஏரியாவில் என்னென்ன ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைகள்லாம் இருக்கோ எல்லா கடையும் நம்ம இங்கே பார்க்க முடியும். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைகள் எல்லாமே வெளியிலையும் ஸ்ட்ரீட்டில் தனித்தனியாக அங்கங்கே எடுக்கும். நம்ம எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கறது சந்தர்ப்பம் கிடைக்குது. ஓகே வியூவர்ஸ், அடுத்தடுத்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸை பற்றி பார்ப்போம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.